அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை பற்றி படிக்க போகின்றோம். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுன்னு சொன்னால் ஒருவர் சொன்ன விடயத்தை இன்னொருவருக்கு சொல்லுறது. சொல்லுக நாங்கள் வசனத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவோம். அதே நேரம் காலங்கள் மாறும், ப்ரோனவுன்ஸ் மாறும், டைம் பீரியட், டைம் எக்ஸ்ப்ரெஷன்ஸும் மாறப்போகுது. இது என்னத்துக்கு பாவிக்கிறோன்னு சொன்னால் ஒரு விடயத்தை சம்மரி பண்ணி சொல்லுறோக்கு, கதைகள் விஷயங்களை கொஞ்சம் பெருப்பிச்சு கழிச்சு கொண்டு போகிறோக்கு, தொடர்பாடலை மேம்படுத்துறதுக்கு, அடுத்தது கதைகள் சொல்லுறதுக்கு, அடுத்தது சில நிகழ்வுகளை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஒரு உதாரணம் தந்திருக்கிறேன் பாருங்க. இது டைரக்ட் ஸ்பீச்சுன்னு சொல்கிறது. இதை நேரடி பேச்சுன்னு சொல்லலாம். ஒரு ஆள் சொல்லுறா, அவள் சொன்னாள் ஐ ஆம் கோயிங் டு த மார்க்கெட், நான் சந்தைக்கு போகிறேன்டா அவள் சொன்னாள் என்று சொல்லுறேன். இதை ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் சொல்கிறேன்டா. ஷீ செட் தட் ஷீ வாஸ் கோயிங் டு த மார்க்கெட், அவள் சந்தைக்கு சென்று கொண்டதாக சொன்னாள் என்று சொல்லுறேன். அப்போ பாருங்கள், ரெண்டுலேயும் வித்தியாசம் இருக்குது. அடுத்தது கோட்டேஷன் மார்க் இருக்குது. இதை தவிர இதில் டென்ஸில் மாற்றங்கள் இருக்குது. முதலாவது என்னென்ன மாற்றங்கள் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். முதலாவது ப்ரோனவுன் சேஞ்சஸ். ப்ரோனவுன் சேஞ்சஸ்ன்னு சொன்னால் இல்லை பாருங்க, டைரக்ட் ஸ்பீச்சில் ப்ரோனவுன் ஐயண்டு இருந்தால் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் ஹீ அல்லது ஷீ அண்டு மாறும். அது ஆணோ பெண்ணோன்றதை பொறுத்து. மீ அண்டா ஹிம் ஓ ஹே அண்டு மாறும். அது ஆண பெண்ணை பொறுத்து தான் இது. அடுத்து மை அண்டா ஹிஸ் ஓ ஹே, வி அண்டா தே, அஸ் அண்டா தெம், அவண்டா தேயா. அடுத்த யூ ஒருமையாக இருந்தால் மீ அல்லது ஹிம் அல்லது ஹேண்டு மாறும். யூ பன்மையாக இருந்தால் அஸ் அல்லது தேம்மண்டு மாறும். இதுக்காங்கால யுவண்டா மை அல்லது அவ அல்லது தேயா ஆண்டு மாறும். அடுத்தது பாருங்க, இந்தியாவில் கொஞ்சம் மாற்றங்கள் இல்லாமல் வரும். ஹி ஹிம் ஹிஸ் ஷீ ஹே ஹேஸ் தேயா, தே தெம் தேயா, இவையும் மாற்றங்கள் இல்லாமல் வரும். அடுத்தது ரெண்டாவது மாற்றம் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் அவை இந்த டென்ஸுகள் ஒரு என்ன காலத்தில் சொல்லணுமோ அதை விட இன்னும் ஒரு படி பின்னால் போய் தான் அந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வரப்போகுது. இப்போ நேரடி பேஜுகள் ஒரு டென்ஸில் சொன்னால் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஒரு படி பின்னால் போகும். இதில் பாருங்கள், ப்ரெசன்ட் சிம்பிளாக இருக்கிறது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் பாஸ்ட் சிம்பிளுக்கு மாறுது. இங்கே வேறு உங்களுக்கு தெரியும், இது ஆக்டிவாக தான் சொல்கிறேன். ப்ரெசன்ட் டென்ஸில் 4 காலங்கள் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த 4ம் அதே மாதிரி காலங்கள் பாஸ்ட்டாக மாறுது. பாருங்கள், இது சிம்பிள்ண்டு மாறுது, கண்டினியூஸ் பர்ஃபெக்ட் இருக்குது, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்குது. ஆனால் இங்கே எல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கிறது, இங்கே ஃபாஸ்ட்டாக மாறுது. இந்த டென்ஸில் ப்ரெசன்ட் சிம்பிளில் ஏதாவது ஒரு விஷயம் டைரக்ட் ஸ்பீச்சில் வந்துச்சுன்னு சொன்னால் பாஸ்ட் சிம்பிளில் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் போய்கொண்டு இருக்கும். இங்கே பாருங்க, அடுத்தது இதனாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற சுகமைப்பு. அடுத்தது பாஸ்ட் சிம்பிளாண்டா அதுக்கு ஒரு படி பேக்குன்னு சொன்னால் வேறு காலங்கள் சொல்கிறோம்டா பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் சொல்லணும். அதான் இது வித்தியாசம். நீங்கள் ப்ரெசென்ட்டை ஞாபகப்படுத்துகிற சுகம் என்னடா அப்படியே பாஸ்ட்டுக்கு மாறப்போகுது. ஆனால் பாஸ்ட் சிம்பிளாக இருக்கிறது அதுக்கு ஒரு படி பின்னாலே பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாறும். பாஸ்ட் கண்டினியூஸாக இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறப்போகுது. இது ரெண்டு தான் பாஸ்ட்டில். பாருங்க, இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படியே இருக்க போகுது, நோ சேஞ்சஸ். அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், நோ சேஞ்ச். அப்போ உங்களுக்கு ப்ரெசென்ட்டில் 4 மாறும், பாஸ்ட்டில் மாறும். ஏன்னாடா அது உங்களுக்கு டைரக்டில் இருந்தால் அதை இன்டெரக்டாக மாறுறதுக்கு எப்படி மாறும்ன்றதை தெரிஞ்சிருக்கணும். அடுத்த பாருங்கள், ஃப்யூச்சரில் சிம்பிள் ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ன்னு சொல்லி 4 இருக்குது. அப்போ சிம்பிள் ஃப்யூச்சரில் வில்ன்றது வுட் டைம், அடுத்தது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் வில் பின்றது வுட் பி, அடுத்தது ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் வுட் ஹேவ், அடுத்தது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் வுட் ஹேவ் பீன்னு சொல்லி மாறுது. அப்போ இதை நீங்கள் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பாஸ்ட்டில் 2 டென்ஸுகள் மாறுறது, ப்ரெசென்ட்டுக்கு 4 மாறுது. ஆனால் அப்படியே பாஸ்ட்டுக்கு மாறுது. இங்கால பாருங்க, இது பசீவுக்கு வருது. பசீவுக்கும் அதே மாதிரி தான். பசீவில் டைரக்ட் எப்படி இருக்குதோ அந்த பசீவ் ஆக்டிவில் இருந்த மாதிரி தான் அந்த டென்ஸுகள் ஆக்டிவில் என்ன மாதிரி இருந்துச்சதோ அதை மாதிரி தான் பசீவிலையும் பெறப்போகுது. ஆனால் இங்கே பாருங்க, டைரக்ட் ஸ்பீச் பசீவில் இருந்துச்சுன்னு சொன்னால் இன்டைரக்டும் பசீவில் ஆணிருக்கும். இங்கே பாருங்க, ப்ரெசன்ட் சிம்பிள்ன்றது பாஸ்ட் சிம்பிளுக்கு மாறுது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படி மாறிக்கொண்டு இருக்குது. ஆனால் உங்களுக்கு கடைசி பின்னுக்கு சம்மரிதாரன் பாருங்க. அடுத்தது அந்த 2 டென்ஸும் மாறையில் இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் பசீவும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பசீவும் மாறவே இல்லை, அப்படியே இருக்க போகுது. இதை தான் நீங்கள் ஆக்டிவ்ல முன்னுக்கு பார்த்த நீங்கள் இங்கேயும் அப்படி தான் வரப்போகுது. இங்கே பாருங்க, அதோ ஆக்டிவேம் பசீவேம் நான் தந்துடுறேன். இது ஃபுல்லாக ஆக்டிவாக வர்றது, இந்த சைட் ஃபுல்லாக ஆக்டிவாக வரப்போகுது எல்லா காலங்களுக்கும். இந்த சைட் ஃபுல்லாக பசீவுக்கு போட்டுருக்கிறேன். இங்கே நான் முதல் சொன்னேன், நான் இந்த 4 இந்த ப்ரெசண்ட்டுக்குரியது இந்த 4 இந்த ப்ரெசண்ட்டுக்குரியது 4 அப்படியே பாஸ்டின்றைக்கு மாறுது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்டானு வரும். இங்கே பாருங்க, பசீவும் அதே மாதிரி தான். ப்ரெசண்ட்டுக்குரியது 4 அப்படியே பாஸ்ட் இன்றைக்கு மாறுது. இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பசீவ்ண்டா இன்டெரக்டில்
பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பேசிவ் மாறுது. அப்போ உங்களுக்கு இது ஞாபகப்படுத்துகிற சுகம். அடுத்தது பாஸ்ட் சிம்பிள் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறுது. பாஸ்ட் சிம்பிள் ஆக்டிவாக இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் பேசிவாக மாறும். உங்களுக்கு ஆக்டிவ் பேசிவ் தெரியும் ஏற்கனவே. அடுத்து இங்கே பாருங்க பேசிவ்லேயும் அதே மாதிரி தான் மாற்றம் வரப்போகுது. அப்போ இதில் ரெண்டும் மாறுது. ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு விளங்குது. ஏன்னா ரெண்டு முறையே மாதிரி தான் வருது, ஆனால் ஆக்டிவ் பேசிவ் தான் வித்தியாசம். அடுத்தது ரெண்டு பாருங்க, அந்த பாஸ்ட் பர்ஃபெக்டும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸும் ஆக்டிவில் மாற்றமே இல்லை. அதே மாதிரி பேசிவுக்கும் மாற்றம் இல்லை. அப்போ அதே மாதிரி தான் வரப்போகுது. அப்போ ஒரே மாதிரி இதெல்லாம் வரப்போகுது. அடுத்தது ஃப்யூச்சரில் பாருங்கோ, ஃப்யூச்சர் சிம்பிள் என்ன வில்லண்டு இருந்தது வுட்டண்டு மாறுது. இங்கே வில் வியண்டு தான் இருக்கும். பேசிவுக்கு வுட் பியண்டு மாறும். அடுத்தது வந்து இங்கே பாருங்க, அடுத்தது வுட் பி பீங்கண்டு மாறுது. ஃப்யூச்சர் கண்டினியூஸ் பேசிவின்ற இன்டரைக்ட் ஸ்பீச்சுக்கு வுட் பி பீங்கண்டு மாறுது. அப்போ இப்படி இதனாலே மாற்றம் இருக்குது. இதன் மட்டும் நீங்கள் ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்கோ. அடுத்தது பாருங்கள் டைம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். டைம் எக்ஸ்ப்ரெஷனில் வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் நவ் வண்டி இருக்கிறத நாங்கள் ரிப்போர்ட் ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டடாண்டா இன்டரைக்ட் என்று சொல்லாக்க தென்னு மாற்றுவோம். அப்போ ஐ வில் see you tomorrow என்று சொன்னால் அதை நாங்கள் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் மாற்ற he said he would see me the next day என்று சொல்லி சொல்கிறோம். இங்கே டுமாரோ இங்கே இருக்குது த நெக்ஸ்ட் டே ஓ த ஃபாலோவிங் டேன்னு சொல்கிறோம். இப்போ நவ் வேண்டா தென் டுடேண்டா தட் டே ரெண்டு மாற்றுவோமே இன்டரைக்டில். ஜஸ்டேண்டா த டே பிஃபோர் அல்லது த ப்ரீவியஸ் டே. this week and that week, last week and the week before, next week and the following week, ago before, here, there, this, that, these, those and வரும். உங்களுக்கு தெரியும் இதில் தமிழில் ஆரம்பத்தில் ஆங்கிலம் படிக்க தான் நாங்கள் படிப்போம் தே ஆண்டான் பிஃபோர் ஆண்டான்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு தெரியும் டைம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மாறப்போகுது. இப்போ முதலாவது ப்ரோனவுன்ஸ் மாறப்போகுது, ரெண்டாவது டென்ஸுகள் மாறப்போகுது, மூணாவது டைம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மாறப்போகுது. கேள்விகளை எப்படி ரிப்போர்ட் பண்ணுறேன்ட்டு பார்ப்போம். டைரக்ட் ஸ்பீச்சில் ஹீ ஆஸ்க்ட் வேர் ஆர் யூ கோயிங், அவன் கேட்டான் நீங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறீர்கள். அப்போ இதை ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் மாற்றும் பொழுது ஹீ ஆஸ்க்ட் வேர் ஐ வாஸ் கோயிங், நான் எங்கே போகிறேன்ட்டு அவர் கேட்டார். எங்கே போய்கொண்டிருந்தேன் சொல்லி ஐ வாஸ்ன்ட்டு மாற்றியாச்சு என்று அவன் கேட்டான். இதில் பாருங்க இந்த வேர்ட் ஆர்டர்ஸ் சேஞ்ச். இந்த வேர்ட் ஆர்டர் வந்து இது கேள்வி மாதிரி இருக்குது. இது வந்து நவுன் க்ளோஸ் பேட்டர்னுக்குள்ளே வந்துருக்குது திரும்ப. அடுத்தது நவுன் க்ளோஸ் இதுக்கு முந்தி படிப்பிச்சிருந்தேன். இதுக்கு முதல் வீடியோ நினைக்கிறேன் 21 மிளகு தேவையாண்டா போய் பாருங்க அதில். அடுத்தது கேள்விக்குரிய அடையாளம் தேவையில்லை இதில், இது ஒரு நவுன் க்ளோஸ் பேட்டர்னுக்கு வந்துட்டுது. அடுத்தது கொமாண்ட்ஸ் அண்ட் ரிக்வெஸ்ட், கட்டளை வாக்கியங்கள் அல்லது வேண்டுகோள்கள் எப்படி மாறுதுன்ட்டு பார்ப்போம். க்ளோஸ் த டோர் ஹி செட், நாங்கள் சொல்லுவோம் க்ளோஸ் த டோர். அப்போ இது வந்து இங்கே வேப்பில் ஆரம்பிக்குது, முன்னுக்கு இருக்கிறாங்களுக்கு சொல்லுவோம் என்ன. அப்போ ஏதோ அல்லது பொதுவாக எல்லாருக்கும் சேர்த்தே சொல்லுவோம். அப்போ கதவை மூடனே அவர் கூறினார்ன்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் ஹீ டோல்ட் மீ டு க்ளோஸ் த டோர், அவர் கதவை மூட என்னிடம் சொன்னார். அடுத்து கோட்டேஷன்ஸை பற்றி பார்ப்போம். இந்த கோட்டேஷன்ஸ் வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. இதுக்கு முந்தைய படித்தால பாருங்கோ இல்லை கோட்டேஷன்ஸ் இருக்குது. அதை இன்டரைக்டில் போடுறதுக்கு நாங்கள் போடே இல்லை. அப்போ அதுக்கு பதிலாக தான் நாங்கள் தட்டை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. தட் போட்டு இன்டரைக்டு சொல்லுறது. ஆனால் தட் போடாமலே நாங்கள் கதைக்கலாம். தட் போடுறது வந்து 2 வசனங்கள் இணைக்குதுன்றது மற்றவைக்கு தெளிவாக விளங்கும். ஆனால் போடாமல் சொல்லுறதும் சரிதான். ஆனால் இது வந்து ஒரு லெஸ் ஃபார்மல். தட் இருக்கிறது தான் மிகவும் நல்லமென்று சொல்லுறது. அடுத்தது வந்து என்னென்னா குழப்பங்கள் இல்லாமல் இருக்குமே என்னதை பிரிகாச்சு கொண்டு போகிறேன்னு சொல்லி. அடுத்தது ரிப்போர்ட்டிங் வேர்ப் பண்ணிட்டு இருக்குது. ரிப்போர்ட்டிங் வேர்ப் பண்ணால் ஹீ செட் அண்டெல்லாம் சொல்லி சொன்ன முன்னுக்கு ரிப்போர்ட்டிங் இதில் ரிப்போர்ட்டிங் சென்டென்சஸில் சொன்னாங்க தானே. இங்கே பாருங்க ரிப்போர்ட் ஸ்பீச் ஹீ டோல்ட் மீ டு க்ளோஸ் த டோர் அல்லது ஹீ செட்ன்ட்டு சொல்லுவோமே. அப்போ இதில் வந்து ரிப்போர்ட்டிங் வேர்டாக செட், டோல்ட், ஆஸ்க்ட் இது எல்லாத்தையுமே நாங்கள் பாவிக்கலாம். இதை விட எக்ஸ்பிளைன்ட்டு வேறு சில நேரம் கொஞ்சம் வித்தியாசமானதும் வேறு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. அடுத்தது சில காலங்கள் வந்து டென்ஸுகளில் மாற்றம் பெற சில விஷயங்களுக்கு அது என்னென்னதுலேன்ட்டு பார்ப்போம். ரிப்போர்ட்டிங் ஃபேக்ட்ஸ், யூனிவர்சல் ட்ரூத்ஸ், பெர்மனன்ட் சுச்சுவேஷன்ஸை வந்து நாங்கள் மாற்றுறே இல்லை. இதில் பாருங்க டைரக்டில் தி எர்த் இஸ் ரவுண்ட், த டீச்சர் செட், பூமி வட்டமானது, ரவுண்ட் வட்டம் தானே, ஏதோ உருளையோ ஒன்று வரும் உருளையானது என்று சொல்லி சொல்லுறா டீச்சர்ன்னு சொன்னால். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் அது பிள்ளை வட்டம் உருளையண்டு இல்லை, ஆனால் இப்போ இப்படி சொன்னது என்று சொல்லி சொல்கிறோம். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் த டீச்சர் செட்
தி earth is round ன்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இதில் பாருங்க தட் இருக்குது, தட் போடாமலும் விடலாம். அதாவது அது இதில் முக்கியம் இல்லை. இதில் வந்து அதே முதல் டைரக்டில் எப்படி வருது அதை தான் இன்டைரக்ட்லேயும் சொல்லுறோம் நாங்கள். என்னென்னு சொன்னால் இது ஒரு யூனிவர்சல் ட்ரூத். அப்போ நாங்கள் அதை மாத தேவையில்லைன்னு சொல்லி சொல்லுறோம். அடுத்தது பாருங்க when the original statement uses past perfect அல்லது conditional tense. நான் இதுக்கு முந்தி சொன்னால் 2 வகையான காலங்களுக்கு வந்து மாற்றங்கள் இல்லை ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சிலேன்னு சொல்லி. பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்குமே பாருங்க டைரக்டில் she had already left, he said. அப்போ had already left இது வந்து உங்களுக்கு பார்க்கவே தெரியுது பாஸ்ட் பர்ஃபெக்ட்ன்ட்டு சொல்லி. அப்போ நாங்கள் திருப்பியும் அதை ரிப்போர்ட்டடில் சொல்லுங்க he said she had already leftன்ட்டு சொல்லி சொல்லுறோம். இதில் தட் போடையில் போடவும் வேணும், போடாட்டிக்கும் அது விளங்கும். அடுத்தது பாருங்க ஒரு உதாரணத்தை வச்சு இதில் சில விஷயங்கள் சொல்லி கொண்டு போகிறோம். டைரக்ட் ஸ்பீச் ரிப்போர்ட்டர் ஸ்பீச் எப்படி மாறுதுன்னு சொல்லி ப்ரெசன்ட் சிம்பிள் பாஸ்ட் சிம்பிளாக மாறுது. இதில் பாருங்க ஐ கோண்டா நான் போகிறேன். ஒரு பாய் சொன்னது தான் சொல்கிறோம் ஐ கோ. ஹி செட் ஹி வெண்ட் என்று சொல்லி சொல்கிறோம். ஏன் ஐ கோன்னு சொன்னால் ப்ரெசன்ட் சிம்பிள், அதை நாங்கள் பாஸ்ட்டுக்கு தான் இன்டெரக்டில் மாற்ற போகிறோம் ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில். அப்போ ஹி செட் ஹி வெண்ட். அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்கிறது பாஸ்ட் கண்டினியூஸாக மாறும். ஐ ஆம் கோயிங்ன்றது ஷி செட். ஒரு பெண் சொல்லுறோம் ஐ ஆம் கோயிங்னு சொல்லி அதை நாங்கள் மாற்றக்க ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சுக்கு ஷி செட் ஷி வாஸ் கோயிங். பாஸ்ட் கண்டினியூஸுக்கு மாறுது, வாஸ் கோயிங்ன்ட்டு மாறுது. அடுத்தது வந்து இங்கே இருக்கிற கோட்டேஷன் மார்க் இங்கே இல்லை. அடுத்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் மாறுது, பாஸ்ட் சிம்பிள் இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட். அடுத்தது ஃப்யூச்சர்ன்றது கண்டிஷனல் வுட்டாக மாறுது. இது இன்னும் உதாரணங்கள் இருக்குது, இதில் நீங்கள் ஸ்டாப் பண்ணி பாருங்கள். இது இன்னும் நிறைய உதாரணம் தேவையானது இருக்குது. அடுத்தது பார்ப்போம். இல்லை உதாரணம் ப்ரெசன்ட் சிம்பிளாக இருக்கிறது பாஸ்ட் சிம்பிளுக்கு மாறுது. ஐ ரீட் புக்ஸ், நான் புத்தகங்களை படிக்கிறேன் நான் டெய்லி அதெல்லாம் வருது, அதெல்லாம் படிக்கிறவள்னு சொல்லி சொல்லுறேன். இதை நாங்கள் ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் மாற்றாக வந்து என்ன மாறுது, இதை பார்க்க சிம்பிள் ப்ரெசன்ட் உங்களுக்கு விளங்குது. இதை நாங்கள் மாற்றாக சிம்பிள் பாஸ்ட்டுக்கு மாற்றுவோம். அப்போ இது வேப்பின 2வது வடிவம் உங்களுக்கு தெரியும். ரீடுன்றது அதே மாதிரி தான் போகுது. அப்போ ரெட்ன்னு சொல்லுவோம் சிம்பிள் பாஸ்ட்டில். ஷீ செட் ஷீ ரெட் புக்ஸ், அவள் புத்தகங்கள் படிப்பதாக சொன்னால் இதில் நாங்கள் தட் போடையில்லை, தட் போடாட்டிக்கும் சரின்னு சொன்னோம் நான் இதில். அடுத்தது பாருங்க இதுலேயும் ஒரு உதாரணத்தை வச்சு எல்லாத்தையுமே சொல்லி காட்டி இருக்குது. இதை வந்து நான் நினைக்கிறேன் இந்த போஸ்ட்டில் போட்டுருக்குறேன் நினைக்கிறேன். அதுலேயே பாருங்க அப்படியே நீங்கள் விருப்பப்பட்டால் அதை ஒரு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ப்ரெசன்ட் சிம்பிளில் இருக்கிறது பாஸ்ட் சிம்பிளுக்கு மாறுது. ஐ ரீட் புக்ஸ்ன்றது ஷி ஷெட் ஷி ரெட் புக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுறோம். அதை வாசிக்க அதை ரெட்டான வாசிக்கணும் என்னது சிம்பிள் பாஸ்ட்டுக்கு மாறுது அதால். அடுத்தது வந்து இங்கே பாருங்க அதே தான் திருப்பி சொல்லி கொண்டிருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு பாஸ்ட் சிம்பிளில் இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாறுதுண்டா. பாஸ்ட் சிம்பிள்ன்றாலே எங்களுக்கு தெரியும் ஐ ரெட் எஸ்டர்டே என்று சொன்னால் இதை நாங்கள் என்னென்று மாற்ற போகிறோம், பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாற்றோம்னா ஷி செட் ஷீ ஹேட் ரெட் எஸ்டர்டேன்னு சொல்லி சொல்லுறோம். அடுத்தது பாருங்க இதில் பாஸ்ட் கண்டினியூஸாக இருக்கிறது ஐ வாஸ் ரீடிங் அண்டு இருக்குது. இதை நாங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கு ஷீ செட் ஷீ ஹேட் பின் ரீடிங் என்று சொல்லி வந்துருக்குது. அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஆகி அப்படியே இருக்குது. மற்றதெல்லாம் நான் முதல் சொன்ன மாதிரி தான் அந்த வாசிக்கிறன்றதை வச்சு அப்படியே அந்த வினைகளில் மாற்றம் வந்து கொண்டு இருக்குது. ஹெல்பிங் வேர்ப்ஸில் மாற்றம் வருது. இடத்த பார்த்துக்கொள்ளுங்க. 6 7 ரீட் வந்து அந்த 2வது 3வது ஃபார்மேட்டை நாங்கள் ரெட்டுன்னு சொல்லி தான் வாசிக்கிறோம் நாங்கள். அடுத்தது ப்ரெசன்ட் டென்சஸ்ன்ற பெசிவை பற்றி பார்ப்போம். இதில் ப்ரெசன்ட் சிம்பிள் பெசிவில் முதலாவது பெசிவாக இருந்தால் ப்ரெசன்ட் சிம்பிளாக இருந்தால் அது பாஸ்ட் சிம்பிளுக்கு மாறும்னு உங்களுக்கு தெரியும். த ப்ரொஜெக்ட் இஸ் கம்ப்ளீட்டட் ஹி செட். அப்போ இது வந்து பெசிவாக இருக்குது. என்னென்னு உங்களுக்கு தெரியும் பெசிவ்னு சொல்லி இஸ் இதில் வந்துருக்கு. நான் ப்ரொஜெக்ட் இஸ் ஒரு மேக் இஸ் வந்து வேப்பின்னு நான் 3வது வடிவம் வந்திருக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ திட்டம் நிறைவடைந்தது அல்லது அவர் கூறினார்ன்னு சொன்னால் அல்லது நிறைவேற்றப்பட்டது என்று சொல்லி அவர் கூறினார் என்று சொல்லி சொல்லுறோம். இதப்பா நாங்கள் வந்து ரிப்போர்ட்டடுக்கு மாற்றாக ஹி செட் த ப்ரொஜெக்ட் வாஸ் கம்ப்ளீட்டட் என்று சொல்லி சொல்லுறோம். ஏன் இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் பெசிவாக இருக்கிறது. அடுத்தது சிம்பிள் பாஸ்ட் பெசிவுக்கு தான் மாறணும் முறைப்படி. அப்போ இந்த இஸ்ன்றது போஸாக மாறிட்டு வேர்ப் அப்படியே தான் இருக்கும். என்ன பெசிவுக்குரிய பாடங்கள் முன்னுக்கு படிப்பிச்சிருக்கிறேன் பாருங்கள். திட்டம் நிறைவடைந்ததுன்ற அவர் கூறினார். அவரிடத்துல ஆள் சொன்னதை நான் திருப்பி வந்து சொல்கிறோம்னா திட்டம் நிறைவடைந்ததாக அவர் கூறினார். எல்லாம் முடிஞ்சது. அடுத்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பெசிவை பற்றி பார்ப்போம். த ஒர்க் இஸ் பீயிங் டன் ஷி செட். அவள் வேலை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னாள் என்று சொன்னால் ரிப்போர்ட்டர்ஸ் வேலை ஷி செட் தட் போடாவிடலாம். த ஒர்க் வாஸ் பீயிங் டன். என்ன இதில் வந்து இது கண்டினியூஸ் தானே. ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருந்தது பெசிவாக இருந்தது பாஸ்ட் கண்டினியூஸ் பெசிவுக்கு மாறி இருக்குது. அதால் தான் இஸ் அப்படியே வாஸாக மாறி இருக்குது. மற்றது அப்படியே தான் இருக்குது. அடுத்தது பாஸ்ட் சிம்பிள் பெசிவ்னா அதுக்கு முன்னே பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாறும். அப்போ த லெட்டர் வாஸ் டெலிவர்ட் ஜெஸ்டர்டே ஹி செட். கடிதம் நேற்று வழங்கப்படுதுன்ற அவர் கூறினார். ரிப்போர்ட்டடில் ஹி செட் தட் வேறெல்லாம்
வராமலும் போகலாம். He said that the letter had been delivered the day before. முந்தைய நாள் கடிதம் வழங்கப்பட்டதாக அவர் கூறினார். அப்போ இதில் நிறைய மாற்றங்கள் இருக்குதுன்னு. அடுத்தது உங்களுக்கு தெரியும் இந்த டென்ஸ் மாறி இருக்குது, அதான் தான் நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கிறேன். அடுத்தது இந்த டைம் எக்ஸ்ப்ரெஷன் மாறி இருக்குது. எஸ்டர்டேன்றது த டே பிஃபோர்னு மாற்றி இருக்குது. அடுத்தது பாருங்க, த ரூம் வாஸ் பீயிங் க்ளீன்ட். பாஸ்ட் கண்டினியூஸ் பெசிவாக இருக்குது. பாஸ்ட் கண்டினியூஸ் பெசிவாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க. இது எப்படி சி செட் த ரூம் ஹேட் பீயிங் க்ளீன்ட். ரேயா ஸ்டக்ஸும் பட் கரெக்ட். இது ரேராக இருந்தாலும் இது சரியாக இருக்குது. அடுத்தது த ரிப்போர்ட் ஹேஸ் பீன் சப்மிட்டட். அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஹேஸ் பீன் சப்மிட்டட் என்று சொன்னால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பெசிவில் வருது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பெசிவ்ண்டா எங்களுக்கு தெரியும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் பெசிவுக்கு தான் அது மாறும்னு சொல்லி அப்போ ஹேஸ் ஹேடாக மாறி இருக்குது. ஹி செட் த ரிப்போர்ட் ஹேட் பீன் சப்மிட்டட். அடுத்தது த பேக்கேஜ் ஹேட் பீன் சென்ட். சி செட். இதில் செட் வருது நெசடி. அதை மாதிரி நான் இதுக்கு முன்னிச்சு நான் ரிப்போர்ட்டட் வேர்ப்பில் வந்து வேறு வேறு டோல்டு மாறும், எக்ஸ்பிளைன்ட் எல்லாம் வரும். அப்போ இதுக்கு எப்படியும் பெறலாம். இதில் அடுத்தது வந்து இஞ்சி என்ன வந்துச்சு அதுக்கு ஏற்ற தான் இங்கே வரும். சி செட் த பேக்கேஜ் ஹேட் பீன் சென்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட் பெசிவ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் பெசிவாகத்தான் அப்படியே இருக்குது. அடுத்த ஃபியூச்சர் சிம்பிள் பெசிவ். த டாக்குமெண்ட்ஸ் வில் பி ரிவியூட். He said the documents would be reviewed அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உங்களுக்கு ஒரு வசனத்தை பார்க்க ஆக்டிவாக பேசிவான்னு சொல்லி தெரியும். இதில் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரே மாதிரி தான் இந்த கதைச்சு கொண்டு இருந்தோம்னா இதில் பாருங்கள் இதுக்கும் தமிழில் பெருசாக வித்தியாசம் இல்லை. ஆனால் நாங்கள் ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் சொல்லுங்க ஆங்கிலத்தில் அதுக்கேற்ற மாதிரி சொல்லணும். ஏன்னு சொன்னால் இதில் வந்து அந்த காலப்பகுதி இந்த டைம் எக்ஸ்ப்ரெஷன் இல்லை தானே. அப்போ எங்களுக்கு இதில் சொல்லலாமல் கிடக்கு தமிழ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பெறும். ஆனால் எழுத்து மூலம் பார்க்க எங்களுக்கு தெரியும் கொட்டேஷன் ஆகி இருக்குது. அடுத்தது பாருங்க, சமரி ஆஃப் பேசிவ் டென்ஸ் சேஞ்சஸ் இன் ரிப்போர்ட்டர் ஸ்பீச். நான் அந்த அதே விஷயத்தை தான் இதில் சொல்லியிருக்கிறேன். சமரி வந்து ப்ரெசன்ட் சிம்பிள் பேசிவ்னு சொன்னால் அங்கே மறக்க பாஸ்ட் சிம்பிள் பேசிவாக மாறும். ஏற்கனவே தந்திருக்கிறேன். இந்த சமரியா த டாஸ்க் இஸ் டன்ண்டா ஹீ செட் த டாஸ்க் வாஸ் டன். ஒரு ஆண் சொன்னபடியாக தான் அதை ஹீன்னு சொல்லி ஞாபகம் முடிச்சிருக்கிறோம். ஒரு பெண் சொன்னால் ஷீ செட்ன்னு சொல்லுவோம். அடுத்தது பார்ப்போம் மாடல் வேர்ப்ஸ் எப்படி மாறுதுன்னு சொல்லி. என்ன வில்ன்றது ஐ வில் ஹெல்ப் யூன்னு சொல்லி நாங்கள் டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்லுறோம். அதை ஹீ செட் ஹீ வுட் ஹெல்ப் மீன்னு சொல்லி சொல்கிறோம். வில் வுட்டாக மாறுது. கேன்ன்றது குட்டாக மாறுது. மேன்றது மைட்டாக மாறும். ஷேல்ன்றது ஷுட்டாக மாறும். மாஸ்டர்ன்றது ஹேட் டு என்று சொல்லி மாறப்போது. அடுத்தது வந்து இந்த ஷுட் மைட் வுட் குட்ன்னு சொல்லி டைரக்ட் ஸ்பீச்சில் வந்துச்சுன்னு சொன்னால் என்டைரக்டில் மாறுக ஒரு மாற்றங்களும் வர மாட்டுது. அடுத்தது வந்து யூஸிங் இஃப்பும் வெதரும் இருந்துச்சுன்னு சொன்னால் டு ரிப்போர்ட் ஜெஸ் நோ கொஷின்ஸ். ஜெஸ் நோ என்று சொல்லி இப்போ சில அதுகளுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும் தானே. அப்படியான நேரங்களை பாவிக்க பாவம் டைரக்ட் ஸ்பீச்சில் ஐ யூ கம்மிங் ஹி ஆஸ்க்ட். நீ வந்து கொண்டிருக்கிறீங்க அவர் கேட்டார் என்று சொல்லி சொல்கிறோம். அதை நாங்கள் ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் ஹீ ஆஸ்க்ட் இஃப் ஐ வாஸ் கம்மிங். நான் வருகிறேனோ வந்து கொண்டு இருக்கிறேனோ என்று சொல்லி அவர் கேட்டார் என்று சொல்லி கேள்வோம். இதுக்கு நாங்கள் எப்படி வந்து கொண்டு இருக்கிறீங்கன்னு கேட்டால் அப்படி சொல்லுவோம். ஜெஸ் அல்லது நோ தான் சொல்லுவோம். அப்போ அதுதான் இப்படி மாறுது. அது மாதிரி வில் தே ஜாயின் எங்களோடவே ஜாயின் பண்ணுவினமோ சேருவினமோன்னு சொல்லி ஷீ ஆஸ்க்டுன்னு சொல்லி கேட்குறோம். அப்போ ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் ஷீ ஆஸ்க் வெதர் தே வுட் ஜாயின் அஸ். வெதர்ன்னு சொன்னால் ஜாயின் பண்ணுவோமோ இல்லையோ என்ன இதுவோ அதுவோன்றதெல்லாம் வருகுது. அப்போ எங்களுடன் இணைவார்களா என்பதை அவள் கேட்டாள். எஸ்ண்டா எஸ், நோண்டா நோ. அப்போ இஃபும் வெதரும் வந்து இன்டர்சேஞ்ச் ஆவல். அப்போ வெதர் இஸ் மோர் ஃபார்மல். அடுத்தது வந்து யூஸிங் கொஷன்ஸ் வேர்ட்ஸ் WH வேர்ட்ஸை வந்து எப்படி ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் பாவிக்கிறேன்னு பார்ப்போம். டைரக்ட் ஸ்பீச் வேர் டூ யூ லீவ். நீ எங்கே வசிக்கிறேன்டா அவன் கேட்டான் நீ எங்கே வசிக்கிற. ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் என்ன சொல்லுவோம்டா ஹி ஆஸ்க்ட் அவன் கேட்டான். வேயா இது பாருங்க கேள்வி வடிவத்தில் இருக்குது. இது என்ன கேள்வி வடிவம்? சிம்பிள் ப்ரெசன்ட் என்ற கேள்வி வடிவத்தில் இருக்குது. இதை சிம்பிள் பாஸ்ட்டுக்கு மாற்ற போகிறோம். இப்படி மாற்ற போகிறோம். கேள்வி வடிவம் இல்லை பாசிட்டிவ் ஃபார்முக்கு மாறப்போகுது. அப்போ பாருங்க வேயா ஐ லீவ்டு நான் எங்கே வசிக்கிறேன்ட்டு அவர் கேட்டாருன்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் நாங்கள் படிச்சுட்டு இருக்கிறோம் இந்த noun clause. அப்போ the WH questions in reporter speech often act as noun clause. அப்போ the WH questions format வந்து reported speechல அந்த
நவுன் க்ளோஸ் மாதிரி தான் தொழிற்படும். அப்போ உங்களுக்கு நவுன் க்ளோஸ் இதில் உதவியாக இருக்குது என்ன. இப்போ இதில் என்ன கேள்வியாக இருக்குது பேருங்க இருக்கும். வேர் டு யூ லீவ் நீங்கள் இதில் டைரக்ட் ஸ்பீச் நாங்கள் படித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேர் டு யூ லீவ்ன்றது என்ன வகை ஒரு கேள்வி வடிவம். அந்த ஹீ ஆஸ்க்ன்றதை விட்டு பாருங்க. வேர் டு யூ லீவ்னு சொன்னால் WH கொஷன் கேட்டகரிகளை இது வருகுது அப்படியே என்ன. நாங்கள் இதுக்கு முதல் ஒரு வீடியோ அழகு 20 தெரியல WH கொஷன்ஸ் வந்து படிப்பிச்சினான். அப்போ நீ இங்கே வசிக்கிறான்னு தான் நீங்கள் தான் வாசிக்கணும் என்ன. நீ எங்கே வசிக்கிறாய் என்று தான் தனியாக சொல்லுவோம். ஹீ ஆஸ்க்ன்றதை விட்ட வேண்டாம். ஆனால் அப்புறம் நவுன் க்ளோஸ் படிக்க உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு. அது கேள்வி மாதிரி இல்லை அது எப்படியெல்லாம் சொல்லுறதுன்றெல்லாம் உங்களுக்கு விளங்கியிருக்கும் 21. இப்போ 22 வந்து நான் ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் படிப்பிச்சு கொண்டிருக்கணும். அந்த வேயா வருகுது. ஆனால் உங்களுக்கு இது நவுன் க்ளோஸ் மாதிரி வருகுது. கேள்வி வடிவம் நவுன் க்ளோஸ் மாதிரி மாறுது. அடுத்தது இன்னும் இதுக்குள்ளே வரும். நான் அடுத்தது படிப்பிப்பேன். அது அட்வர்ப் க்ளோஸ். அங்கேயும் சில நேரம் வரும். அதை தவிர இங்கெல்லாம் அதையே சொல்லுவோம். அங்கேயும் வரும். உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்க மாட்டேன் நம்புகிறேன் நான். அது குழப்பங்கள் வேறு தேவையில்லை அதில். அடுத்தது பார்க்க டைரக்ட் ஸ்பீச்சில் வை ஆர் யூ லேட், வை ஆர் தே லேட், ஷி ஆஸ்க்ட் என்ன நீங்களே தாமதமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறான். அதை நாங்கள் ரிப்போர்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றும் பொழுது ஷி ஆஸ்க்ட் பாருங்க. அந்த ஆஸ்க்ன்றது வந்துருக்கு. இதில் ஆஸ்க்ட் வை தே வர் லேட்ன்னு சொல்லி சொல்கிறோமே. இது வந்து வையா தே லேட்ன்னு சொல்லி இது வந்து அந்த உங்களுக்கு தெரியும். இது என்ன பி வேர்ப்பில் வந்து நாங்கள் படித்த நாங்கள் ப்ரெசண்ட்டுக்கா அதை வந்து நாங்கள் கேள்வியாக மாற்றாக்க எப்படி பார்ப்போம். சிம்பிள் பாஸ்ட்டில் அதை மாற்றணும். மாற்றாக்க வந்து வேண்டு தான் வரும். அடுத்தது வந்து WH கொஷன்ஸ் வந்து ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் அதே மாதிரி கேள்வியாக வராது. இந்த முன்னுக்கு வந்து வை வர் தே லேட்ன்னு சொல்லி கேட்க மாட்டோம். இதில் பாருங்க வாட் ஆர் யூ டூயிங் ஹீ ஆஸ்க்ட் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அவன் கேட்டான் என்று வருகிறது. இதை ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் சொல்லும் பொழுது ஹீ ஆஸ்க்ட் வாட் ஐ வாஸ் டூயிங் என்று சொல்லி தான் கேட்கணும். மேன் இது சிம்பிள் ப்ரெசண்ட்டில் வருது. ப்ரெசன்ட் கண்டினியூஸில் வர போகுது. இதை நாங்கள் மாற்றும் பொழுது பாஸ்ட் கண்டினியூஸுக்கு மாற்ற போகிறோம். அடுத்தது இது கேள்வி வடிவமாக இருக்குது. எங்களுக்கு தெரியும் இந்த WH கேள்வி மாதிரி வரதை கேள்வி வடிவமாக மாற்றும் பொழுது ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் மாற்றும் பொழுது நாங்கள் அதை நவுன் க்ளோஸ் பேட்டர்னுக்கு மாற்ற போகிறோம் என்று சொல்லி. அடுத்தது டைரக்ட் ஸ்பீச்சில் ஹூ வில் லீட் த டீம் ஷி ஆஸ்க்ட் அணியை யார் வழி நடத்துவார்கள் என்று அவள் கேட்டாள் என்று சொல்லி சொல்கிறோம். அந்த ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் ஷி ஆஸ்க்ட் ஹூ வுட் லீட் த டீம் என்று சொல்லி கேட்குறேன். அணியை யார் வழி நடத்துவார்கள் என்று அவள் கேட்டாள். அடுத்தது ஹவ்வை எப்படி பாவிக்கிறேன்னு பார்ப்போம். ஹவ் கேள்வியாக டைரக்ட் ஸ்பீச்சில் வரைக்கு எப்படி ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சுக்கு மாறுதுன்னு பார்ப்போம். ஹவ் டிட் யூ சால்வ் திஸ் ப்ராப்ளம் ஹீ ஆஸ்க்ட் நீங்கள் எப்படி சீக்கிரம் தீர்த்தீர்கள் அவர் கேட்டார். இது உங்களுக்கு தெரியுமா என்ன கேள்வி வடிவம் சிம்பிள் பாஸ்ட் கேள்வி. ஏன் டிட் யூ சால்வ் வந்து வருகுது. இது நாங்கள் ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சுக்கு மாற்றும் பொழுது சிம்பிள் பாஸ்ட்டை நாங்கள் மாற்றும் பொழுது எப்படி வரும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாற்றணும். அப்போ ஹீ ஆஸ்க்ட் ஹவ் வந்துட்டு அடுத்தது வந்து இதில் பாருங்க நான் தீர்த்தேன்னு சொல்லி தான் நான் கேட்குறாரு. அப்போ அந்த நேரம் வந்து ஹேட் சால்வ்டு வரும். மேன் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டு ஹேட் போட்டு வேர்பிൻ്റെ 3வது வடிவம் சால்வ்டு வரும். இதை நாங்கள் ஹவ் ஐ ஹேட் சால்வ்டுண்டான்னு வருமே தவிர இதை வந்து முன்னுக்கு ஹவ் ஹேட் ஐன்னு சொல்லி வர மாட்டுது. என்னென்னு சொன்னால் இது நவுன் க்ளோஸ் மாதிரி மாற மாட்டேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பிரச்சனையை நான் எப்படி தீர்த்தேன் என்று அவர் கேட்டார். நவுன் க்ளோஸ் டைம் நட தெரியும் தான் உங்களுக்கு. இந்த WH வேர்ட்ஸ் அதை தவிர வேறு வேர்ட்ஸில் ஹூவர் வென்னவர் வேறெவரெல்லாம் பெருமான்னு சொல்லி எனக்கு படிப்பிச்சேன்னா அதுக்கடுத்ததாக நவுன் வரும் அதிகமாக. வேறுங்க இதில் வந்து நவுன் தான் வருது. வேறு ஒரு ஹெல்பிங் வேர்ப் ஒன்றும் வேறே இல்லை. அடுத்தது டைரக்ட் ஸ்பீச்சில் ஹவ் கேன் ஐ இம்ப்ரூவ் மை ரைட்டிங் ஷி ஆஸ்க்ட் எழுதுகிற திறமையை எப்படி மேம்படுத்துகிறேன்னு சொல்லி அவள் கேட்டாள்னு சொல்லலாம். ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் ஷி ஆஸ்க்ட் ஹவு ஷீ குட் இம்ப்ரூவ் ஹர் ரைட்டிங் என்ன கேனன்றது குட்டாக மாறுது. இதில் வந்து ஹவ் கேனன்னு சொல்லியிருக்கிறா. நாங்கள் இப்போ இங்கே வந்து அவள் தன்னை பற்றி தானே ஹஜவா. அப்போ அந்த ஐயனது இங்கே ஷியாக மாறி இருக்குது. ஏன்னா அவள் தன்னை பற்றிய ஹஜவாடியா கௌஷின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த கேனன்றது குட்டா மாறி இருக்குது. ஏன் இது நவுன் க்ளோஸ் மாதிரி மாறி இருக்குதுன்னு கவுவில் தொடங்கின வடியா குட் இம்ப்ரூவ் ஹர் ரைட்டிங் தன் எழுத்து எப்படி மேம்படுத்துவதுன்னு அவள் கேட்டாள். அடுத்தது பார்ப்போம். இதில் சம்மரி தந்துருக்கிறேன் நவுன் க்ளோஸ் எப்படி ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் மாறுதுன்ட்டு சொல்லி. இதில் தட் வாரதை பார்ப்போம். ஐ லவ் மியூசிக் ஹி செட் தட் ஹி லவ்ட் மியூசிக்ன்ட்டு சொல்லி சொல்லுறோம். இது சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குது. இது சிம்பிள் பாஸ்ட்டுக்கு மாற்றி இருக்குது. இதில் தட்டு எக்ஸ்ட்ராவாக சேர்த்து இருக்குது. நான் தட்டு பெறலாம் போகலாமட்டெல்லாம் சொன்னேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் தட்டு இருக்கிறது தான் ஃபோர்மெல்லாம் இருக்கும். ஆனால் இல்லாமலும் இருக்கலாம். அடுத்தது ஜெஸ் ஆர் நோ கொஷின்ஸில் வந்து இஃப் வந்துச்சுன்னு சொன்னால் டு யூ லைக் சாக்லேட்ண்டா ஷி ஆஸ்க்ட் என்று சொல்லி கேட்குறோம். என்ன இல்லை பாருங்க ஷி ஆஸ்க்ட்
இதில் அடுத்தது வந்து இது சிம்பிள் ப்ரெசன்ட் கேள்வி வடிவமாக இருக்குது. இதை மாற்ற எப்படி இருக்கும், சிம்பிள் பாஸ்ட்டாக மாறுது. இது எஸ் ஆர் நோ கொஷின்ஸ் தானே, அப்போ இப்படி தான் இருக்குது. அடுத்தது எஸ் ஆர் நோ கொஷின்ஸில் வெதர் வருது. வெதர் ஆதே கம்மிங்கன்னு சொல்லி he asked ன்னு சொல்லி கேட்குறேன். are they coming, he asked. அப்போ he asked whether they were coming ன்னு சொல்லி மாத்திரமே. ஏன் இது என்ன டென்ஸ் ஆகிருக்குது, ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்கிறதால இது பாஸ்ட் கண்டினியூஸுக்கு தான் மாற்றணும். அடுத்தது டபுள் ஜட்ஜ் கொஷின்ஸ் வரைக்க where is the station, she asked. இங்கே she asked where the station was. ஏன் இது கேள்வியாக மாறாங்க, இங்கே நவுன் க்ளோஸ் பேட்டர்னுக்கு மாறிடும். இது சிம்பிள் ப்ரெசன்ட் கேள்வியாக இருக்குது. ஆனால் இங்கே இப்போ டென்ஸ் மாறும் கட்டாயம் என்ன. அடுத்த டபுள் ஜட்ஜ் கொஷின்ஸில் வாட் வருக, வாட்ஸ் யுவர் நேம், he asked what my name was என்று சொல்லி வருது. அடுத்தது how வருது, how do you feel, she asked how I felt. ஏன் இது சிம்பிள் ப்ரெசன்ட் கேள்வி வடிவமாக வருகுது. இதை நாங்கள் சிம்பிள் பாஸ்ட்டுக்கு தான் டென்ஸாக மாற்றணும். ஆனால் இந்த கேள்வி வடிவம் இந்த டபுள் ஜட்ஜ் கொஷின்ஸுக்கு மட்டும்தான் இந்த வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னோம். நான் என்ன அடுத்தது அதில் முன்னுக்கு தந்துருக்கு டபுள் ஜட்ஜ். அடுத்தது இந்த கேள்வி வடிவங்களுக்கு அடுத்தது she asked how I felt என்று சொல்லி டென்ஸ் மாறி இருக்குது. ப்ரோனவுன்ஸ் மாறும், டைமும் மாறும். அடுத்தது டைரக்ட் I am happy, she said. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அவள் சொன்னாள். இங்கே பாருங்க ரிப்போர்ட்டடில் மாறும்பொழுது she said she was happy. சிம்பிள் ப்ரெசன்ட் சிம்பிள் பாஸ்ட்டாக மாறி இருக்குது. ஏற்கனவே படித்தது தான். அடுத்தது this is our house, she said. இது எங்கள் வீடு. இதில் பாருங்க அவன்றது தே அவ மாறி இருக்குது. இதான் அந்த ப்ரோனவுன் சேஞ்சஸ். they said that was their house. இது அவர்களின் வீடு என்று சொன்னார்கள். அடுத்தது திஸ் இஸ் யுவர் கீ, she said to me. இது உங்கள் சாவி என்று அவள் இல்லைன்னு சொன்னாள். she said that was my key. அது என் சாவி என்று அவள் சொன்னாள். பாருங்க யுவர்ன்றது மையா மாறி இருக்கு. சரி, இந்த வீடியோவோட முடிஞ்சது. இந்த இது வந்து உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டர் ஸ்பீச் உங்களுக்கு விளங்கி இருக்க நம்புறேன். விளங்காடி இருக்க திரும்ப பாருங்க. என்னால் மேக்ஸிமம் மேலக்கூடிய இதெல்லாம் படிப்பிச்சிருக்கிறேன். இந்த சில கேள்விகள் வந்து நான் போஸ்ட்டில் போட்டிருக்கேன். அதை முயற்சி செய்து பாருங்கள். அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷனும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்பொழுது வேறு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.